பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் செப்டம்பர் மாத பலன்கள் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பார்க்க போகிறோம். நேயர்கள் இப்போ தான் முத என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சனி பகவான் தன்னுடைய மீன வீட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் வக்ரமாகிருக்கார். வக்ரம்னா என்ன? பின்னோக்கி நகர்தல்னு அர்த்தம். அப்படின்னா அவர் மீன வெட்டி வேலையை கும்ப வெட்டி வேலையும் சேர்த்து செய்வார். அது என்ன செய்வாருங்கிறத நம்ம ராசிக்குள்ளே போகும்போது பார்ப்போம். குரு பகவான் மிதுன வீட்டில் தான் போயிட்டுருக்காரு. செவ்வாய் பகவான் 15ஆம் தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார். செவ்வாய் பகவான் 15ஆம் தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிர பகவான் 16ஆம் தேதி வந்துடுவார். கேது பகவான் ஆல்ரெடி அங்கே தான் போயிட்டுருக்காரு. சூரிய பகவான் 17ஆம் தேதி கன்னி வீட்டுக்கு வருவார். புத பகவான் 12ஆம் தேதி அவர் சொந்த வீடு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார். ராகு பகவான் எப்பவும் போல் கும்பத்தில் தான் இருக்கார். இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். 4 கிரக பெயர்ச்சி இந்த மாதம். 4 கிரக பெயர்ச்சி. சூரியன் வழக்கம் போல் சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு 17. புதன் சிம்ம வீட்டில் இருந்தவர் 12ஆம் தேதி கன்னி வீட்டுக்கு. சுக்கிரன் அதே மாதிரி பெயர்ச்சி. செவ்வாய் கன்னி வீட்டில் இருந்தவர் துலா வீட்டுக்கு வந்துட்டார். வழக்கம் போல் ராகு இருக்கார். இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள். நேயர்கள், நீங்கள் இது என்னன்னா பொது பலன் தான், உங்களுடைய சொந்த ஜாதக பலன் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. இப்போ 40 வயசு ஆளுக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லலாம். அதே 15 வயசு பிள்ளைக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி 80 வயசு ஆளுக்கு திருமணம் ஆகும்னு சொல்ல முடியுமா? 25 வயசு 30 வயசுனா திருமணம் ஆகும்னு சொல்லலாம். அப்போது நம்ம சொல்கிற பலன்கள் இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து 100 வயசை தாண்டின வரைக்கும் சிறியவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தான். ஆக இது பொது பலன். இந்த வீடியோவை பாருங்கள். நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, கமெண்ட்ஸில் கேள்விகள் கேட்குறீங்க, ஒரு சிலர் ஃபோனில் கூட கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம மீன ராசியை பார்ப்போம். மீனம் அப்படின்னா வெற்றிகரமான ராசின்னு அர்த்தம். மீன ராசி அப்படின்னாலே பிரெயின் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா மீன் இதில் இருக்குது, தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் மீன ராசிக்காரங்க கடல் தாண்டி போய் தொழில் பண்ணுவாங்க, நீர் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க, ஏற்றுமதி இறக்குமதியில் இருப்பாங்க, அல்லது இங்கே தயார் பண்ணுற பொருளை வெளியில் விற்று வாங்கி அதில் வருமானம் பார்ப்பாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆசிரியர் நிறைய பேர் இருக்காங்க, அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. சரி, இந்த மாதம் மீன ராசிக்கு எப்படி சார் இருக்கும்? உண்மையிலே பார்த்தீங்கன்னா ராசியில் சனி பகவான் இருக்கார். இது பேர் ஜென்ம சனி. இப்போ அவர் கொஞ்சம் வக்ரமாகிறாரு. அப்போ விரைய சனி, ரெண்டும் ஒன்று தான். அப்போ 30 வயசு கீழே இருக்கவங்க கவனமாக இருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விளக்கம் நிறையா கொடுத்துருக்கேன். படிச்சிருவீங்க, மறந்துடுவீங்க, மார்க் கம்மியாகிடும். வண்டி வாகனத்தில் போகும்போது கை காலை இடிச்சிக்காமல் இருக்கணும். ஏன்னா ஞாபகம் மறதி. சனின்னா சோம்பேறித்தனம், தூக்கம், தேவையில்லாத அசதி, தொற்று நோய், சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும். அதனால தான் மீன ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களாம் வாக்கிங் போங்க, ஜாக்கிங், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சார். சனின்னா என்ன? உங்களை உழைக்க வைப்பார், அனுபவத்தை கொடுப்பார். வேர்க்க விறுவிறுக்க வேலை பார்க்கணும். வயசாக பார்க்கக்கூடாது, நம்முடைய கெப்பாசிட்டியை பார்க்கக்கூடாது. யாரெல்லாம் அளவுக்கு அதிகமாக உழைக்கிறாங்களோ அவங்கள 7.5 சனி ஜென்ம சனி ஒன்றும் செய்யாது. சரி, 10ஆம் வீட்டுக்காரகம் குரு பகவான். 10னா தொழில். அந்த வீட்டு அதிபதி அவர் திரும்ப அங்கேயே பார்க்குறாரு. 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அந்த செவ்வாயையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. எங்கெங்கே பார்க்குறாரு பாருங்க. உங்களுக்கு செவ்வாய் யாரு? இந்த வீட்டு அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி, பணத்தை கொடுக்குறவர், குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறவர், அவர் தான் குரு செவ்வாய். அந்த செவ்வாயை குரு பார்க்குறாரு. அப்போ குடும்பம் ஆகும், கல்யாணம் நடக்கும். செவ்வாயை குரு பார்த்தா
அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாயை குரு பார்க்கறதுனால மாங்கல்ய பலம் நல்லா இருக்கு, மாங்கல்யம் கிடைக்கும். செவ்வாயை குரு பார்க்கறதுனால சொத்து வாங்கலாம், சொத்து விற்கலாம், கட்டடம் கட்டலாம். செவ்வாயை குரு பார்க்கறதுனால உங்கள் சகோதரனுக்கு முன்னேற்றம் உண்டு. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்துக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வருமானத்துக்குள்ள கிரகத்தை குரு பார்க்கறதுனால வருமானம் உண்டு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அப்பாவுக்கு உள்ள ஸ்தானாதிபதி செவ்வாயை குரு பார்க்கறதுனால அப்பாவுக்கு முன்னேற்றம், வைத்தியம் குணமாகும், சொத்து பிரச்சனை சால்வ் ஆகும், கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சரி சார் 5 6 சுக்கிரன் கேது இருக்கக்கூடாது, பொதுவாக கேதுவோடையும் சேரவும் கூடாது. ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு யார் 3 8 கூடையவர், ஒரு பாதி இன்னொரு இடத்துல போய் மறைகிறது நல்லது. அப்போ கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம், கெட்டவன் ஒரு சுபகிரம் அல்ல, அது போய் இன்னொரு இடத்துல கெடுதுன்னா உங்களுக்கு ராஜயோகம். அப்போ என்ன, மனைவினால யோகம் இருக்குது, அத்தைனால யோகம் இருக்குது, சகோதரினால யோகம் இருக்குது, பெண் ஊழியர்கள்னால யோகம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலாச்சா 7ஆம் இடத்துல இருந்து புதனும் சூரியனும் உங்களை பார்க்குறாங்க. சூரியன் ஒரு ஆள் பார்த்தாலே உங்கள் புகழ், உங்கள் வெளிச்சம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வளர்ச்சி வெளிச்சத்துக்கு வரும் சார். இல்லை சார் சூரியன் 6 ஆச்சே அவர் பார்க்கலாமா? அது பார்க்கக்கூடாது தான். ஒரு விரயத்தை கொடுப்பாரு, ஒரு செலவை கொடுப்பாரு, ஒரு வைத்தியத்தை கொடுப்பாரு. உங்கள் அப்பாவுக்கு மகனுக்கு ஏதாச்சும் மன வருத்தம் வரும், இல்லை ஒரு கடன் இருக்கும், ஒரு வியாதி, அதெல்லாம் உண்டு, எல்லாருக்கும் வரும் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பார்க்கணும், சூரியன் வளர்ச்சி கிரகம், சூரியன் ஒளி கிரகம், சூரியன் பிரகாசம். அப்போது ஒரு ஒளி கிரகம், ஒரு வளர்ச்சி, உங்கள் திறமையெல்லாம் இந்த மாதம் வெளிப்படும் சார். அலுவலகத்தில் வேலை பார்த்தீங்கன்னா, கம்பெனிகளில் வேலை பார்த்தா மேல் அதிகாரினால உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். மீடியாவில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். பிரகாசம், வெளிச்சம், முதன்மை, பஞ்சுவாலிட்டி எல்லாமே சூரியன். அப்போ ராசியை பார்க்குது. அது மட்டும் இல்லை, புதனோடு சேர்ந்து பார்க்குது. கம்யூனிகேஷன், கமிஷன் தொழில், மீடியா, கையெழுத்து, புத்தகம், ஸ்டேஷனரி, கவிதை, கட்டுரை, புரோக்கிங் தொழில் எல்லாத்துக்கும் புதன் தானே. அவரும் உச்சமாகி பார்க்குறாரு. அது பாதகஸ்தானமாச்சே. அதெல்லாம் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது இந்த மாதம் மீனராசிக்கு எந்த வயசாக இருந்தாலும் சரி, 7வது 8வது அதெல்லாம் கிடையாது. உங்கள் புகழ், உங்கள் பெயர், உங்கள் உத்தியோகம் இந்த பூமியில் வெளிச்சத்துக்கு வரும். நிறைய பணம் வரப்போகுது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி குரு பகவான் 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது தட்சிணாமூர்த்தி எரிக்கி பிடிங்க, சிவன் வழிபாடை பண்ணுங்க. சிவன் வழிபாடை யாரெல்லாம் அதிகமாக பண்ணுறாங்களோ 7 சனி பாதிக்காது. உங்களுக்கு ராசியான கலர் சந்தன கலர், காவி கலர், சிவப்பு கலர், ஸ்கை ப்ளூ. ராசியான நம்பர் 1ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் ராசியான நம்பர். மீன ராசிக்காரங்க 24ஆம் தேதி 25ஆம் தேதி சந்திராசனம் இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. பணங்காசு, வரவு செலவு, ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதம் உண்மையிலேயே அளவுக்கு அதிகமான பணம் வரும், சொத்து சேர்க்கை உண்டு, வாகன யோகம் உண்டு. நீங்கள் வழிபட வேண்டியது மறுபடியும் சொல்கிறேன், தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவன் வழிபாடு பொண்ணுங்க. இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.